எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோரும் மிஷின் வாங்குவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தெரியாது, சில பேருக்கு தெரியும். அந்த தெரியாத சில பேருக்கு தான் அந்த வீடியோ. பொதுவாக மிஷின் மட்டும் இல்லைங்க, எந்த பொருள் வாங்கினாலும் அதனுடைய லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அதை மெயின்டெனன்ஸ் சரியாக கவனிக்கிற விதத்தில் தான் இருக்குதுங்க. ஸோ இது எல்லா பொருள்களுக்குமே இந்த இதுவானது பொருந்துங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, எங்கிட்ட மிஷின் வாங்குகிறவங்களுக்கும் மற்றவங்ககிட்ட மிஷின் வாங்குகிறவங்களுக்கும் அந்த மிஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, எப்படி அதனுடைய லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுதாங்க. அதாவது ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். எதுக்காக வாங்குகிறோம்? அது நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினோட லைஃப் கூடத்தான் நமக்கு ப்ராஃபிட் ஆனது அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபோனே வாங்குகிறோம். அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ்க்காக வாங்குகிறோம். அந்த ஃபோனை வந்து நம்ம கீழே போடாமல் பத்திரமா வச்சுருக்கணும், ஸோ தண்ணியில் போடாமல் வச்சுருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறது, ஸோ பின்னாடி கவர் போடுறது, ஸோ அது அப்பப்போ துடைக்கிறது, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி அந்த ஃபோன் மெமரியை கிளியர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளுக்கும் நம்ம அப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் அப்படின்ட்டு பண்ணும்போது அந்த மிஷினை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இருக்குதுங்க. ஸோ அந்த மிஷினை எப்படி பாதுகாக்கிறது, அதை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப லாங்காக வந்து ஒரு முன்னுரை கொடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய முன்னுரை தேவை, அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ மிஷின் என்கிட்ட வாங்கிட்டீங்க, எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் 18,500 கொடுத்து வாங்கினாலும் சரிங்க, 1,50,000 லட்ச ரூபா கொடுத்து மிஷின் வாங்கினாலும் சரி, இல்லை 14 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கொடுத்து மிஷின் வாங்கினாலும் சரிங்க, மிஷின் வாங்கிட்டால் மட்டும் போதுமா? அதுலேருந்து ப்ராஃபிட் வந்துட்டால் மட்டும் போதுமா? அந்த மிஷினை நம்ம கவனிக்கணும் இல்லையா? எப்படி நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறோம், அதே மாதிரி தான் மிஷினுங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. இப்போ அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் நடித்த படங்கள்லாம் அந்த படிக்காத உண்மை, அப்புறம் அந்த குதிரை அந்த காரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவர் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பேசுவார். அந்த இப்போ கார் ஆகட்டும், லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுபூர்வமாக பேசுவார். அதே மாதிரி குதிரைக்கும் அப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், ஒரு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல்கள், அந்த மாதிரி தாங்க மிஷினுக்கும் நமக்கு இருக்கணும். மிஷினை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எடுத்து நம்ம வெளியே வைக்கிறோம். இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சோன்னே பார்த்திங்கன்னா மிஷின் அந்த பாதுகாப்பு கவசங்கள் சில இது இருக்கும். அதாவது மிஷின் அங்கிட்டு நகராமல் இருக்கிறதுக்காக சில இது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாதுகாப்பு கவசங்கள் நம்ம கழட்டிடணும் ஃபஸ்ட்டே. அந்த ஏதாவது ஒட்டியிருப்பாங்க, சிலட்டை போட்டு ஏதாவது ஒட்டியிருப்பாங்க, அதை கழட்டிடணும். அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா மிஷினோட சைட்லையோ அல்லது பின்னாடியோ வந்து அந்த பவர், என்னென்ன பவர் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த என்னென்ன வோல்டேஜ் அதுக்கு தேவைப்படும் சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்ம 5 ஆம்ஸோ 10 ஆம்ஸோ கொடுத்துக்கலாம். 100 வாட்ஸ் தான் மிஷினோடைய பவர், அதுக்குண்டான இது தான். ஸோ நார்மலாக வந்து 5 ஆம்ஸ் கேபிள் அல்லது 10 ஆம்ஸ் கேபிள், பவர் கேபிள் அது கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஸும் போட்டுக்கலாம். டேரெக்டாக வால் பிளக்கில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது வால் பிளக் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ளக்ஸ் பாக்ஸ், சின்னதாக ப்ளக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வால் பிளக்கில் தான் கொடுக்கணும், டேரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இருந்துச்சுன்னா நல்லது தான். யூபிஎஸ் அதாவது கண்டிப்பாக தேவையில்லை, இருந்ததுன்னா நல்லது. 3வது பார்த்தீங்கன்னா மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது பவர் கேபிள் இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். சுவிட்ச் ஆன், நீங்கள் பவர் கேபிள் அங்கே ஆன் பண்ணிவிட்டு தான் இங்கே மிஷின் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈர கையால் வந்து நீங்கள் தொடக்கூடாது. மிஷின் வந்து ஷாக் அடிக்கும், அதனால் ஈர கையால் வந்து நீங்கள் தொடக்கூடாது. எர்த்து கண்டிப்பாக நீங்கள் போடணும். மிஷினுக்கு எர்த்து கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். ஒவ்வொரு ஷாப்லேயே வந்து எர்த்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சமயங்களில் பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். தேவையில்லாத சமயங்கள், அதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஷினை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தூசி அடையாமல் பார்த்துக்கணும். கவர் போட்டு மூடி வைக்கணும். கவர் இல்லைன்னா ஒரு துணியவோ ஒரு பாலித்தீன் கவரோ நீங்கள் வந்து அதுக்குண்டான மூடி வைக்கணும். அப்புறம் ஒரு முறை நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா, நீங்கள் அடுத்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 15 செகண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 15 நொடிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிஷினுடைய அந்த உள்ளுக்குள்ளே எதுனாலும் எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுனாலும் சரி, மிஷினை நீங்கள் ஏதோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சில நொடிகள் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மழை போன்ற வெள்ளம் அந்த போன்ற சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து மெஷின் அந்த கேபிள்லாம் தனியாக எடுத்து பிரித்து வச்சிடணும், கவர் போட்டு மூடி வச்சிடணும். முறையான அதாவது பயிற்சி இல்லாமல் நீங்கள் மெஷின் பார்ட்டை கழட்டக்கூடாது, சரிங்களா? அதாவது நாங்கள் சொல்லாமல் நீங்கள் வந்து கழட்டக்கூடாது, நீங்களே கழட்டி, அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் போதும் நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். நம்ம ஒரு செல்லர்கிட்ட, அதாவது யார் செல் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு கைடு மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும், அப்போ தான் நீங்கள் கழட்டணும் அதை, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் அந்த யூஸ் பண்ணாதப்போ பார்த்தீங்கன்னா பின்ச்சுலர் அசம்பிளி பின்னாடி இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும், லாக் பண்ணி வைக்கக்கூடாது, அது பெட்டை வந்து அழுத்தும், அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து எலிகள் வந்து இருக்கக்கூடாது. அந்த ஏரியாவில் உங்கள் கடைகளுக்குள்ளே எலிகள் வந்து இருக்கக்கூடாது. எலிகள் இருந்ததுன்னா வயரெல்லாம் கடிச்சு வச்சிடும், அதனால் எலிகள் இல்லாதவாறு பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்ச் ரோலர் அசம்பிளியோட பெட்டு ரோலர் இருக்கும், அதை வந்து வீக்லி ஒன்ஸு சுத்தம் பண்ணணும். மெட்டல் ரோலர் பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்லையும் மெட்டல் ரோலர் இருக்கும், பெட்டில் இருக்கும். அந்த ப்ரஷ் நார்மல் நம்ம டூத் ப்ரஷ் கூட பரவாயில்ல, பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மெட்டல் ரோலரை ஓட விட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஓட விட்டு லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி க்ளீன் பண்ணிக்கணும். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த தூசி, சின்ன சின்ன தூசியெலாம் அதில் இருக்கும், அது க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரேஜோடைய அந்த க்ரூவ் மாதிரி இருக்கும், அதுலேயும் துணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அதுலேயும் வந்து தூசி இல்லாமல் பார்த்துக்கணும். அது தூசி இருந்தது அப்படின்னா அந்த ரோல் ஆகிறதுல இது இருக்கும். அப்புறம் பெல்ட்டு, அது இப்படி போகும். அந்த கேரேஜுக்கு மேலே ஒரு பெல்ட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பிறலாமல் பார்த்துக்கணும். அந்த ஃப்ளாட் கேபிள்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளாட் கேபிள் வந்து நல்லா பிறலாமல் பார்த்துக்கணும். அதை வந்து அப்பப்போ லைட்டாக அப்படியே பேனா வச்சு அப்படி ஏதோ ஒரு குச்சி மாதிரி பேனா வச்சு லைட்டாக அந்த முன்னையாக இருக்கணும், அதை வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அல்லது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா செல்லோ டப் மாதிரி போட்டு நீங்கள் அதை ஒட்டிக்கலாம், தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஷினை வந்து நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா மிஷின் வந்து நல்ல லைஃப் வரும். 3 வருஷம் இருக்க வேண்டிய மிஷினு ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவது வரும். அதுக்கப்புறம் அந்த மிஷினை வச்சு நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட மிஷின் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆசையில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.